கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே புதிய நன்மைகள் நம்மை தேடி வரும். புதிய அனுகூலங்களை கர்த்தர் உண்டாக்குவார். புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உண்டாக்குவார். நமக்காக ஒரு புதிய வழியை திறப்பார். அல்லேலூயா. ஆமென். நமக்காக அவர் காத்திருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம் கையிட்டு செய்கிற சகல காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். அவரால் செய்ய முடியாது என்று ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நீங்கள் காலையில் புறப்பட்டு வரும்போது பல தடைகளோடு வந்திருக்கலாம், பல ஏக்கங்களோடு வந்திருக்கலாம், பல பாரங்களோடு வந்திருக்கலாம், பல மன அமைதி இல்லாமல் வந்திருக்கலாம், வாழ்க்கையில் நிறைய வெறுப்போடும் களைப்போடும் சலிப்போடும் வந்திருக்கலாம். நம்ம ஆண்டவர் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் பார்க்கிறவர். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ ஏன் என்ன அந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறாருன்னு தெரியல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளுடைய வேதனை அறிந்தவர், நம்ம சூழ்நிலையை புரிந்தவர். நம்மளுடைய ஸ்தோத்திரம் எல்லா சூழ்நிலையும் அவர் நன்மைக்கு ஏதுவான சூழ்நிலையாவே மாற்றுவார். அல்லேலூயா. நம்மிடம் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவன். எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர், எல்லார் மீது இரக்கம் காட்டுகிறவர், எல்லார் முகங்கள் இருக்கிற கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், எல்லாருக்கும் நமக்கு ஸ்தோத்திரம் நம்ம நினைத்ததை விட மேலான ஒரு மேன்மையை கொடுக்கிற கர்த்தர், மேலான ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்பிக்கை இல்லைனாலும் கர்த்தர் நம்பிக்கை உண்டாக்குவார். வாய்ப்புகள் இல்லைனாலும் வாய்ப்புகளை உருவாக்குவார். ஸ்தோத்திரம். நமக்கு அநேக சாதகங்கள் இல்லாவிட்டாலும் பாதகங்கள் இருந்தாலும் அந்த பாதகத்தையும் கர்த்தர் நமக்கு சாதகமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடைப்பட்ட வாசலை நமக்காக திறப்பார். நமக்கு ஒரு புதிய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். பிசாசு வேண்டிக் கொண்ட போதையும் பிசாசுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தார். பிள்ளைகள் வேண்டிக் கொள்ளும் போது அதை விட அதிகமாய் கொடுப்பார். அல்லேலூயா. அதை விட மேலானதை தருவார். நிச்சயம் நம்ம ஜெபித்திருக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார். 6 மாதங்கள் நம்ம இட்ட அந்தரத்தினுடைய கண்ணீருக்கு கர்த்தர் இந்த 7ஆம் மாதம் ஒரு பரிபூர்ண நன்மைகளை தருவார். நம்ம பலவீனங்களை மாற செய்வார். ஆமென். புதிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். புதிய வேலைகளை துவங்க கர்த்தர் உதவி செய்வார். புதிய நமக்கு ஒரு ஸ்தோத்திர பலனை தருவார். நம்முடைய பொருளாதாரத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணுவார். இன்னும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அநேக ஸ்தோத்திரம் ஆகாரத்தை உண்ணும்படி கர்த்தர் கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதை நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய வசனங்கள் நம்ம வாழ்க்கையில பலிக்க பண்ண போவதை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு பெரிய மன அமைதி உண்டாக போவதை பார்க்க போகிறோம். நம்ம வீடுகள் எல்லாம் மறுபடியும் தோத்துற நிலையில கட்ட போவதை நாம் காண போகிறோம். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்க போகிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு பலவீனம் இருந்து அந்த பலவீன இடத்துல நம்ம கையை வைத்து ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவரே, நான் ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு இந்த வந்திருந்தீங்கன்னு சொன்னா ஆமென். ஸ்தோத்திரம். அந்த பலவீனத்துக்காக நம்ம கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். நம்ம கையில் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, ஏசப்பா, இந்த வேலையில ஆண்டவரே பலவீனத்தோடு வந்திருக்கிறப்பா, சுகவீனத்தோடு வந்திருக்கிற, அடிக்கடி என் சரீரம் பலவீனப்பட்டு போகிறது. அடிக்கடி ஆண்டவரே என் கையில பலவீனம், என் கால்களில பலவீனம், என்னுடைய ஆண்டவரை வயிற்றிலே பலவீனம், என்னுடைய தலையிலே பலவீனம், என்னுடைய ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா மார்பகத்திலே பலவீனம். அடிக்கடி ஆண்டவர் என்னால வேலை செய்ய முடியல, ஆண்டவரை சரியா இரவில் தூங்க முடியல. எனக்கு பிசாசு போராட்டமா இருக்கிறது. எனக்கு ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் நம்பிக்கை அற்ற ஒரு வாழ்க்கையை போல இருக்கிறது. ஏதோ ஒரு பயம் என்னை வந்து ஆட்கொள்ளுது. ஏதோ எனக்கு மரணத்தை குறித்த சிந்தை அடிக்கடி வருகிறது. ஏதோ ஒரு என் வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வருகிறது. ஏதோ என் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் எனக்கு ஸ்தோத்திரம் நடக்காது அப்படி என்கிற ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்தோத்திரம் விரக்தியை உண்டாக்குகிறதப்பா. அதெல்லாம் மாறட்டும் ஐயா. என் வாழ்க்கையில எல்லாம் கிடைக்கிற நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு உண்டாகன்னு விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் அடிக்கடி நான் ஹாஸ்பிட்டல் போகாத இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் ஆண்டவரே அப்பா மருந்து மாத்திரையும் சாப்பிடாத இருக்க கிருபை தாங்கப்பா. வசனத்தை அனுப்பி தான் குணமாக்குவேன்னு சொன்னீங்களே ஐயா. இயேசுவின் நாமத்தினால என் தழும்புகளால சுகம் உண்டாக்குவேன்னு சொன்னீங்களப்பா. ஒரு தெய்வீக சுகத்தை எங்களுக்கு உண்டாக்குங்கப்பா. இன்னைக்கு உண்டாக்கி கொண்டு இருக்கிற எல்லா பலவீனங்கள்
உண்டாகி கொண்டிருக்கிற எல்லா பலவீனங்கள் நீங்கட்டப்பா. வியாதிக்கு நாங்கள் அடிமைப்படக்கூடாதப்பா. எங்க ஹார்ட், எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே கிட்னி, எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே குடல்கள், எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஓ கல்லீரல், எங்களுடைய மண்ணீரல், எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், தமனிகள், எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், தலை, எங்களுடைய எலும்புகள், எங்களுடைய முட்டி, எங்களுடைய முதுகுகள், எல்லாவற்றில் ஆண்டவரே ஒரு அல்லமை இறங்கட்டும் ஐயா. எல்லாவற்றிலும் ஒரு ஆரோக்கியம் இறங்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எரேமியா 33:6, உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். பிள்ளைகளுக்கு பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நம்ம வீட்டில் யாராகிலும் அடிக்கடி பலவீனப்பட்ட அந்த பலவீனத்தை கட்டி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போவதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. விசேஷமா நம்ம வீடுகளில் கடன் இருக்குமாயே என் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு இந்த கடன் பிரச்சனை தீரட்டும் ஐயா. என் வீட்டிலே ஆண்டவரே நான் வாங்கி இருக்கிற கடனை எல்லாம் அடைக்க உதவி செய்யுங்கப்பா. கடன் பிரச்சனை நீங்கட்டும் ஆண்டவரே. எங்கேயாகில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தா, வட்டிக்கு வாங்கியிருந்தா அதை கட்டி முடிக்க கிருபை தாங்கப்பா. திரும்ப வாங்காதிருக்க உதவி செய்யுங்கப்பா. என்னுடைய நகைகள் ஆபரணங்கள் அடைமான வைத்திருந்தா, பொருட்கள் அடைமான வைத்திருந்தா அதையெல்லாம் மீட்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை செய்ய வந்தவரே ஒரு நன்மையை செய்யுங்கப்பா, ஒரு நன்மையை செய்யுங்கப்பா. ஏசப்பா, உம்மை தவிர எங்களுக்கு வேற யாரும் செய்ய முடியாதப்பா. நாங்க யாரை நம்பினாலும் எல்லாரும் எங்களுக்கு கைவிட்டுருவாங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எல்லாரும் எங்களுக்கு நன்மை செய்யறவங்க அல்ல, எல்லாரும் எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்மையை கொடுக்கிறவங்க அல்ல. நீர் ஒருத்தர் தான் ஆண்டவரே நம்பிக்கைக்கு பாத்திர, என் நம்பிக்கைக்கு காரணர் நீங்க மட்டும்தான்ப்பா. உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறப்பா. நம்ம வியாதிக்கு யாரும் சுகம் கொடுக்க முடியாது, நம்ம கஷ்டத்துல வந்து யாரும் கை கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா, 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 இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்கப்பா. ஆண்டவர் எங்க வீட்டுக்குள்ள ஒரு தேவ சமாதானம் உண்டாகட்டப்பா. ஆண்டவர் அதே வாக்கு தத்தத்துல சொல்லி இருக்கிறாரு, உனக்கு சமாதானத்தையும் ஒரு சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். என் வீட்டுக்குள்ள சமாதானம் வரட்டப்பா, என் வீட்டுக்குள்ள சமாதானத்தின் ஆவி வரட்டப்பா, எங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதத்தின் ஆவி தங்கட்டப்பா. ஆண்டவர் எங்க வீடுகளில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, யாரும் குடிக்கிற ஆவிகள் நீங்கட்டும் ஆண்டவரே, குடிக்கிற ஆவிகள் நீங்கட்டும் ஆண்டவரே, குடிக்கிற ஆவிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா குடிக்கிற ஆவிகள் நீங்குவதாக, எல்லா குடிக்கிற ஆவிகள் நீங்குவதாக, எல்லா குடியின் ஆவிகள் நீங்குவதாக, எல்லா குடியின் ஆவிகள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு சமாதானத்தை உண்டாக்குங்கப்பா, சமாதானத்தை உண்டாக்குங்கப்பா, சமாதானத்தை கர்த்தர் உண்டாக்குங்க ஆண்டவரே. உங்க வல்ல கரத்துல கொடுக்கிறோம். எங்களை அப்படி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயம் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென், ஆமென். நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், ஜெபம் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் அந்த காரியத்தெல்லாம் நினைக்காத இருப்போம். அல்லேலூயா. விசுவாசத்தையே நம்ம பேசுவோம், விசுவாசத்தையே நம்ம அறிக்கையிடுவோம். விசுவாச அறிக்கையை தினம் 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 செய்வோம். தோத்துறோம், விசுவாச அறிக்கையை பண்ணுவோம். தோத்துறோம், எனக்கு வீடு கட்டப்படும், எனக்கு தோத்துறோம் நன்மைகள் வரும், எனக்கு தினந்தோறும் வேலை கிடைக்கும், எனக்கு தினந்தோறும் கர்த்தர் ஆகாரத்தை கொடுப்பார், எனக்கு தினந்தோறும் சமாதானத்தை கர்த்தர் தருவார், எனக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுப்பார் அப்படின்னு தினம் 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 உங்களுக்கு என்னவெல்லாம் ஒவ்வொரு நாளும் பிறக்கும் போது தேவையோ அத்தியாவசியமோ கர்த்தர் செய்யணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஸ்தோத்திரம் தினம் தினம் ஜபமாகவும் இன்னொன்று விசுவாச அறிக்கையாகவும் மாற்றுவோம். கர்த்தர் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஸ்தோத்திரம், விசுவாச அறிக்கை இட இட பெரிய ஜெயம் உண்டாகும். ஏன்னா உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால விசுவாசத்தால முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம், ஒருவன் விசுவாசமா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் நீ தள்ளுண்டு சமுத்திரத்தில் விடுன்னு சொன்னா அது உங்களுக்கு ஆகும். ஆமென். அப்ப நம்ம விசுவாசம் மலையே பெயர்த்து ஸ்தோத்திரம் திருப்பி போடும். அப்ப நம்ம சொல்ல 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 அறிக்கை இட 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 ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்முடைய ஸ்தோத்திர விசுவாசத்தை கனம் பண்ணி அதை அப்படியே செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், கர்த்தர் அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். நம்ம விசுவாசத்தை அறிக்கையிட அறிக்கையிட நம்மளுடைய நிந்தைகள் நீங்கும், அவமானங்கள் நீங்கும், வெட்கங்கள் மாறும். கர்த்தர் ஸ்தோத்திரம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட அறிக்கையிட அற்புதங்கள் நடக்கும், ஆசீர்வாதங்கள் நடக்கும், மேன்மை கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதை தடையில்லாத செய்வார். கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஆமென். கர்த்தர் இந்த நாட்களில் நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் தேவன் நமக்கு எதையோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது, நடக்க போகிறது, நடக்க போகிறது. அல்லேலூயா. ஆமென். கடத்தை கண்டு பயப்படாதீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். தடையா நிற்கிற தடையை கண்டு பயப்படாதீங்க. பணத்தை கண்டு பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, ஆசீர்வதிப்பார். ஆமென். வியாதியை கண்டு சோர்ந்து போகாதீங்க. ஸ்தோத்திரம். சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுகிறவர் அவர். சுகம் அவர் கையில் இருக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு ஏற்ற வேலையில செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையானதோ லட்சுமி அம்மா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறாங்க. உற்சாகமானவங்க. ஸ்தோத்திரம். வீட்டுக்கு தெரியாமல் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, கணவருக்கு தெரியாமல் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு 17 18 ஸ்தோத்திரம். அவங்க கணவருக்கு முடியாத ஸ்தோத்திர பலவீனம். காஞ்சிபுரம் அவங்களுக்கு ஸ்தோத்திரம் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ஐயாவுக்கு கேன்சர்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனாலும் ஜெபம் பண்ணினோம், கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். நம்மளும் ஜெபம் பண்ணோம், நீங்களும் ஜெபம் பண்ணீங்க. ஸ்தோத்திரம். இன்னை வரைக்கும் ஐயா சுகத்தோடு இருக்கிறா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் எப்பேற்பட்ட காரியத்தையும் செய்யும். ஸ்தோத்திரம். அப்போ அந்த 2017 18 அம்மா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் சபைக்கு வரும்போது அழுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். வீட்டுக்கு தெரியாமல் ஸ்தோத்திரம் பக்கத்து வீட்டில் ஏதோ வந்து ஒரு பொருளை வாங்கிறது போல, ஏதோ கொடுக்கறது போல, இல்லை பக்கத்து வீட்டுக்கு ஆள்கிட்ட பேசுறதுக்கு போகிறது போல தெரியாமல் மறைஞ்சி வந்து வேலையா வீட்டில் வந்து ஸ்தோத்திரம் நான் ஜபத்துக்கு போகும்போது ஸ்தோத்திரம் அநேக நாள் அப்படி தான் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். வாஞ்சை உள்ளவங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஆமென். நம்ம விசுவாசத்தை பார்க்குற கர்த்தர் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். டாக்டர் 1000 சொல்லுவாங்க, மருத்துவர்கள் 1000 சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அவர்கள் அந்த இருந்த இடத்துல ஸ்தோத்திரம் வீட்டை மாற்றி ஒரு வீட்டை கட்ட கிருபை தந்தார். அந்த வீட்டை கட்டி பிறகு பிள்ளைகளை படிக்க வைக்க உதவி செய்தார். ஸ்தோத்திரம். திருமண காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தருடைய கிரியை. அல்லேலூயா. எதிர்ப்பு. ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கு கூட பிள்ளைகளுக்கும் விருப்பம் இல்லை, கணவருக்கும் விருப்பம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆனால் அப்பேற்பட்ட இடத்துல ஸ்தோத்திரம் ஒரு சின்ன விசுவாசம்தான், ஒரு அற்ப விசுவாசம்தான். திமிர்வாதக்காரனை 4 பேர் ஸ்தோத்திரம் கட்டில பிடிச்சு தூக்கிட்டு வராங்க. வசனம் தெளிவா சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு என்ன செய்தார்? அவனை சுகமாக்கினார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரு சின்ன விசுவாசம் போதும், கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சிருவார். அல்லேலூயா. நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். ஸ்தோத்திரம். நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் அந்த அனுக்கிரகத்தை உண்டாக்குவார், அந்த ஸ்தோத்திர ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார். நம்ம உற்சாகம் அடைவோம். நமக்குள்ள நம்ம இருதயம் சோர்ந்தே போய் இருக்க வேண்டாம், தளர்ந்தே போய் இருக்க வேண்டாம். நம்ம அப்படியே ஸ்தோத்திரம் நம்ம என்னால் முடியாதது போல நம்ம ஃபீல் பண்ணவே வேண்டாம். என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம ஏதோ ஒரு பெரிய தோல்வியை சந்தித்த மனிதனை போல இருக்க வேண்டாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறோம். எலியா அப்படிதான் சொன்னான், தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிற ஸ்தோத்திரம் படிதான் நடக்கும் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. என் வார்த்தையை அன்றி ஸ்தோத்திரம் வானத்திலிருந்து மழையும் பனியும் பெய்யாது, என் வார்த்தையை அன்றி. ஏன்னா நான் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நின்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. மறுபடியும் அதே வார்த்தையை சொல்றான். ஸ்தோத்திரம். என் வார்த்தையின்படியே ஸ்தோத்திரம் வானத்திலிருந்து மழையும் பனியும் பெய்யும். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு முன்பாக நம்ம நின்று சொல்லுகிற நம் வாயின் வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுவார்.
நமக்கு நடக்கும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி ஒரு நிமிடம் நீங்க அப்படியே ஸ்தோத்திரம், ஒரு விசுவாச அறிக்கை இடுங்க. இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க குடும்பத்துக்கு, உங்க சரீரத்துக்கு, உங்க எதிர்காலத்துக்கு, இன்னைக்கு இருக்கிற உங்க இன்னைய சூழ்நிலைக்கு, இன்னை பிரசன்ட் இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க வலது கையை உயர்த்தி அதை அறிக்கை இடுங்க. நடக்கட்டும் ஆண்டவரே, இது எனக்கு நடக்கட்டும் ஆண்டவரே, இதை விசுவாசிக்கிற ஆண்டவரே, இது அறிக்கை இடுகிற ஆண்டவரே, இது தேவ சமூகம், இது தேவ சமூகத்தில் சொல்லுகிற எல்லாம் அவருக்கு முன்பதாக பிரீதியாக இருக்கும். கர்த்தர் இதை வெறுமையாக விட மாட்டாரு, இதை நிறைவேற்றி முடிப்பாரு. கர்த்தர் இதை செய்து முடிப்பாரு. ஆமே, நீங்க அறிக்கை இடுவோமே, அறிக்கை இடுவோமே. ஹல்லேலூயா. மாறாதது மாறும், கிடைக்காதது கிடைக்கும். ஆமே, ஹல்லேலூயா. நடக்காததை கர்த்தர் நடக்க பண்ணுவார். ஓ ஸ்தோத்திரம். நமக்காக புதுசா கர்த்தர் ஒன்றத்தை உருவாக்கவும் செய்வார். ஒரு புதிய வழியை கர்த்தர் திறப்பார். விசுவாசமா பேசுவோம். என் வாழ்க்கையில நடக்கட்டும்பா, எனக்கு இதை கொடுங்கப்பா, இதை இயேசுவின் நாமத்தினால நிறைவேற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்திரியை பார்த்து சொன்னார், ஸ்திரியே, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. ஆமென், ஆமென், ஆமென். நம் கண்களை திறந்து ஹல்லேலூயா. எப்படி ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொன்னாரோ, இன்னைக்கு அதே மாதிரி கர்த்தர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம விசுவாசம் நிறைவேறும். ஸ்திரியே, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது, ஆக கடவது, ஆக கடவது. ஆமென். இப்ப மனசு மேல கையை வைத்து சொல்லுவோமா? ஆமென். என் விசுவாசத்தின்படி, என் விசுவாசத்தின்படி, என் விசுவாசத்தின்படி எனக்கு ஆகும், எனக்கு ஆகும், எனக்கு ஆகும், எனக்கு ஆகும், எனக்கு ஆகும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம சோர்ந்து போன உள்ளத்தை, நம்பிக்கை இல்லாத உள்ளத்தை கர்த்தர் நம்மளை சோத்திரம் தட்டி எழுப்புறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் திருப்பி கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். மிக எளிமையாய் சுருக்கமாய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். நம்ம எல்லாரும் ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். கடந்த வாரமே ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களிடத்திலே ஸ்தோத்திரம் சொல்லும்படி என்னை ஏவினார். அது முதல் வாரம் வாக்குத்தத்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதை 2வது வாரத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறேன். மிக எளிமையான ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறேன். நமக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. ஆமென். அதுதான் இந்த செய்தியின் தலைப்பு. நமக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. நமக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் கொடுப்பார், தருவார், கிடைக்கும், வரும். ஸ்தோத்திரம். நமக்கு நல்ல எதிர்காலத்தை தருவதற்கு தேவன் இன்றைக்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். 1 முதல் 4 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால், சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்த இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள், அவனை பகைத்தார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை பகைத்தார்கள். ஸ்தோத்திரம். ஏன் பகைத்தார்கள்? ஸ்தோத்திரம். அடுத்த 2 வசனத்தை வாசிக்க போகிறோம். 7வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் வயலில் அறுத்த அரிக்கட்டுகளை கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். தோத்திரம். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். ஆமென். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். 2 சொப்பனத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. 2 தரிசனத்தை கடவுள் காட்டுறாரு. 2 தரிசனத்தை தேவன் தருகிறார். இந்த 2 சொப்பனத்தை பார்த்த உடனே யோசேப்புக்கு பெரிய சந்தோஷம். இதை நம்ம போய் அப்பா கிட்ட சொல்லலாம், அம்மா கிட்ட சொல்லலாம், நம்ம எல்லா அண்ணமாருங்க கிட்ட சொல்லலாம், சகோதரங்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சந்தோஷமா போய் சொல்லலாம். மேலே வாசித்த 4வது வசனத்தில் தெளிவா, அவன் தகப்பனுக்கு மிகுந்த அன்பான பிள்ளை, ஸ்தோத்திரம், நேசிக்கிற பிள்ளை, குடும்பத்திலேயே அவர் தான் ரொம்ப செல்ல பிள்ளை. ஆனால் ஸ்தோத்திரம், ஒரே ஒரு தேவன் கொடுத்த தரிசனத்தை பெற்று ஒரு கனவு மூலத்தில் கர்த்தர் வெளிப்பட்ட அந்த வெளிப்பாட்டை ஸ்தோத்திரம் குடும்பத்தில் சொல்கிறான், வீட்டில் சொல்கிறான், அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் அண்ணமாருங்க கிட்டையும் சொல்கிறான். ஸ்தோத்திரம். சொன்ன உடனே அவனுக்கு ஆரம்பிக்கிற காரியம் இருக்கிறதே, ஸ்தோத்திரம். சொன்ன உடனே அவனுக்கு இருக்கிற காரியம் இருக்கிறதே, ஸ்தோத்திரம். எல்லாரும் கேட்டுட்டு அப்படியாப்பா, சரிப்பா, நல்லது, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு யோசேப்பு எதிர்பார்த்தான். ஆனால் அதான் நடக்கலை. ஒருவேளை நம்மளை ஸ்தோத்திரம் அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை அண்ணனோ நம்மளை கொஞ்சம் மெர்ச்சி கொள்ளுவாங்க, சரி கொஞ்சம் தட்டி கொடுத்து பேசுவாங்க, பரவாயில்லப்பா, உனக்கு கடவுள் சொப்பனம் கொடுத்தார், உனக்கு ஆண்டவர் அப்படியே செஞ்சு முடிப்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொஞ்சம் பெருமையாக பேசுவாங்கன்னு அவன் நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அதுதான் நடக்கலை. ஆமே, அதுதான் நடக்கலை. அதுதான் நடக்கலை. நடந்தது என்ன? ஸ்தோத்திரம். நடந்தது என்ன? நடந்தது என்ன? 8வது வசனத்தில் ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம். அவன் வார்த்தைகளின் நிமித்தம், பகுதி, அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 5வது வசனத்தை வாசிக்கிறோம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. ஆமே, ஸ்தோத்திரம். இந்த நல்ல எதிர்காலத்தில் ஸ்தோத்திரம் இருக்கிறதான தடை செய்கிறதான ஸ்தோத்திரம் முதல் காரியம் என்ன அப்படின்னாக்கா, இந்த யோசேப்புக்கு இந்த கர்த்தர் கொடுத்த தரிசனம் தான் அவனுடைய எதிர்காலமே, அவனுடைய வாழ்க்கையே. அவனுக்கு ஸ்தோத்திரம் வாழ்க்கையினுடைய லக்கும் அதுதான், லட்சியமும் அதுதான். கர்த்தர் அவன் எதிர்காலத்தை இந்த 2 சொப்பனத்தை வச்சு தான், இந்த 2 ஸ்தோத்திர தரிசனத்தை வச்சு தான் அவன் எதிர்காலத்தையே ஆண்டவர் அவனுக்கு காட்டுறாரு. இதன்படி தான் உன் வாழ்க்கை இருக்க போகுது, இதன்படி தான் உன் எதிர்காலம் இருக்க போகுது, இதன்படி தான் நீ வாழ போகிறாய், இதன்படி தான் நீ இருக்க போகிறாய், இதன்படி தான் உனக்கு நடக்க போகிறது, இதன்படி தான் உன் எதிர்காலம் உனக்கு அமைய போகிறது, நான் அமைய பண்ண போகிறேன் என்பதை தேவன் திட்ட வட்டமாய் தெளிவுமாக இந்த சொப்பனத்தின் மூலம் யோசேப்புக்கு கர்த்தர் விவரித்து விளக்கமாய் சொல்லி முடிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எதிர்காலத்தை கர்த்தர் பேசிட்டாரு, ஆசீர்வாதத்தை கர்த்தர் பேசிட்டாரு, அற்புதத்தை கர்த்தர் பேசிட்டாரு, உயர்வு ஆண்டவர் பேசிட்டாரு. இதுக்கு இடையில வருது பாரு 3 காரியம் வருது யோசேப்புடைய வாழ்க்கையில. 3 காரியம், 3 பா. தோத்திரம் சுலபமாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். 3 பா. முதல் பா, பகைத்தார்கள். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். யார் பகைத்தது? நேசித்தார். பார் 3வது 4வது வசனத்தில் அப்பா தோத்திரம் அவர் பகைக்கிறாரு, அம்மா பகைக்கிறாங்க, 12 சகோதரர்கள் எல்லாரும் பகைக்கிறாங்க. ரொம்ப அன்பான செல்லப்பிள்ளை வீட்டுக்கு இவர் தான். பல வருணமான அங்கி அனுபவிப்பாங்க. இவருக்கு தான் நல்ல கோட் சூட்டு, இவருக்கு தான் நல்ல பூட்டு, நல்ல டை, தோத்திரம். ஆனால் சொப்பனத்தை கண்டு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அந்த வார்த்தையின் நிமித்தம் பகைத்தார்கள். அந்த வார்த்தை தான் வசனத்தை ரொம்ப பிடிச்சிக்குது. தேவன் வெளிப்படுத்தினது தான் சொல்றா. ஆனா ஸ்தோத்திரம் அதை கேட்ட உடனே ஸ்தோத்திரம் அது நல்ல கிறிஸ்தவ குடும்பம், யாக்கோபுடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம், தேவனுக்கு பயப்படுற குடும்பம். ஏன்னா இது ஒவ்வொருத்தரா தரிசனத்தை பார்த்துட்டு வரவங்க. தாத்தா ஆபிரகாமை பார்த்தாரு, ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது ஈசாக்கு, அவர் ஒரு தாத்தா, அவரும் பார்த்தாரு. அப்பா யாக்கோபு, அவரும் தரிசனத்தை பார்த்தாரு. ஆனா இன்னைக்கு புள்ள தரிசனத்தை பார்த்து சொன்ன உடனே என்ன வருது? பகை வருது, பகை வருது. அல்லேலூயா.
அவன் எதிர்காலத்தை குறித்து பேசும்போது என் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது, என்னை கர்த்தர் இப்படி தான் உயர்த்த போகிறாரு, என்னை கர்த்தர் இப்படி தான் ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்தின வெளிப்பாட்டை சொல்லும்போது ஸ்தோத்திரம், பகை வந்தது. அல்லேலூயா. நம்ம உயர்வை தடுப்பதற்கு, நம்ம மேன்மையை தடுப்பதற்கு ஸ்தோத்திரம், அநேக பகைகள் வரும். அல்லேலூயா. அநேகர் பகைக்கலாம், அநேகர் நமக்கு ஸ்தோத்திரம் பகையாக எழும்பலாம், பகையாக பேசலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம், அந்த பகை நடுவில் தான் உன் தலை உயரும். அல்லேலூயா. நீங்கள் அதிகமாக பகைக்கப்படுறீங்களா? அதிகமாக ஸ்தோத்திரம் பகைக்கிறவங்க உங்களை சுற்றி இருக்கிறாங்களா? அநேக பகையை நீங்கள் ஸ்தோத்திரம் சந்திக்க வேண்டி இருக்கிறதா? பகை என்னும் சவாலை சந்திக்க வேண்டி இருக்குதா? நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு நினைங்க. அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஒரு செயலை செய்யும்போது பார்த்து பகைப்பாங்க, நம்ம ஒரு வேலையை செய்யும்போது பார்த்து பகைப்பாங்க, நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது பார்த்து பகைப்பாங்க. ஸ்தோத்திரம். நம்ம கையில் எதையாகிலும் ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் அதை பார்த்து பகைப்பாங்க. ஸ்தோத்திரம். பகைப்பதுக்கு எத்தனையோ காரியம் உண்டு. ஸ்தோத்திரம். நம்ம கிட்ட இருக்கிற உயர்வை பார்த்து பகைப்பாங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு வீட்டை பார்த்து பகைப்பாங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு வாகனத்தை பார்த்து பகைப்பாங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு வேலையை பார்த்து பகைப்பாங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஸ்தோத்திரம் நல்ல காரியங்களை பார்த்து மற்றவர்கள் பகைப்பார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை பேர் பகைத்தாலும், எவ்வளவு பகை வந்தாலும் ஸ்தோத்திரம், உன் உயர்வை ஒருவரும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. பகைகள் எழும்பி நம்ம வாழ்க்கையை ஒரு நாளும் அழிக்காது. அல்லேலூயா. இதுதான் யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல எதிர்காலம். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். நீ இந்த வியாபாரத்தை பண்ணிடுவியா? ஒரு வியாபாரம் பண்ண விடாமல் பகைப்பாங்க. நீ ஸ்தோத்திரம் இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிருவியா? ஸ்தோத்திரம். அதுக்கு பகைக்கிறவன் ஒருத்தர் வருவான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகத்தில் அந்த பகை என்ற ஒன்று ஸ்தோத்திரம், பகை என்ற ஒன்றால் மற்றவங்களை வளர விடாமல் தடுக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு பகை. ஆனால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் அந்த பகையை வைத்தே கர்த்தர் ஸ்தோத்திரம் யோசேப்பை தலையை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமென். நம்மளை பகைக்கிறார்களா? உலகம் பகைக்கிறதா? அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஆமென். அதை குறித்து நீங்கள் ஸ்தோத்திரம் வருத்தப்படாதிருங்கள், சஞ்சலப்படாதிருங்கள். நமக்கு நிறைய பகை வருதா? நிறைய உயர்வு வரப்போகுதுன்னு அர்த்தம். கையை உயர்த்தி ஆமென். நிறைய பகை வருதா? நிறைய ஆசீர்வாதம் வரப்போகிறது. விசுவாசிப்போம். ஆமென். நிறைய நமக்கு பகைகள் எழும்புதா? நிறைய நன்மைகள் எழும்ப போகிறது. ஆமென். ஆமென். நிறைய பகைக்கிறவங்க எழும்புறாங்களா? நிறைய உதவி செய்கிறவங்க எழும்ப போறாங்க. ஆமென். அல்லேலூயா. நிறைய பகைகளை நாம் ஸ்தோத்திரம் சந்திக்கிறோமா? அதே போல நிறைய அனுகூலங்களை நாம் சந்திக்க போகிறோம். ஆமென். ஆமென். பகையை ஒரு நாள் கர்த்தர் நம்மளை மேற்கொள்ள விடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கலாம், செய்தியில் கேட்கலாம். ஸ்தோத்திரம். பகையின் நிமித்தமாக இப்படி நடந்தது, பகையின் நிமித்தமாக இதை செய்தார்கள் அப்படி என்று. ஸ்தோத்திரம். ஆனால் வேதத்தில் அதை காண முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இது தேவன் கொடுத்த சொப்பனம், இது தேவன் கொடுத்த வார்த்தை, இது தேவன் கொடுத்த தரிசனம், இது தேவன் கொடுத்ததான ஸ்தோத்திரம் அவருடைய திட்டம். இதை ஒருவரை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. அழிக்க எழும்பினாலும் அதை ஸ்தோத்திரம் அசைக்கவும் முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், பகை நிறைய வருகிற இடத்துல தான் கர்த்தர் அவனுக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் கொடுத்தார். பகைத்தார்கள், பகைத்தார்கள். முடிவில் நமக்கு தெரியும் யோசேப்பின் சம்பவம். அதே ஸ்தோத்திரம் 12 அரிக்கட்டு அவனை வணங்கினதா? 11 அரிக்கட்டுகளும் ஸ்தோத்திரம். அதே மாதிரி அவனை எகிப்தில் கர்த்தர் கொண்டு போய் வைத்து ஸ்தோத்திரம் இங்கே பஞ்சத்தை கொடுத்து அவன் தானியத்தை வாங்க போகும்போது இவன்தான் சகோதரன் என்று அவங்களுக்கு தெரியவில்லை. ஸ்தோத்திரம். ஆனால் 11 வரும் அவன் முன்னாடி போய் ஸ்தோத்திரம் தாழ விழுந்து அவன் பாதத்தை எல்லாரும் பணிந்தார்கள். நிறைவேறினதா? ஆமென். ஸ்தோத்திரம். 13 வயசுல கர்த்தர் தரிசனத்தை கொடுக்க, 17 ஸ்தோத்திரம் 13 ஸ்தோத்திர வயசுல தரிசனத்தை கொடுக்கிறார். அதை நிறைவேறி முடிக்க ஸ்தோத்திரம் 13 ஆண்டுகால் ஆகிறது. அந்த மாதிரி ஸ்தோத்திரம் சில நாட்கள் செல்லும், சில காலங்கள் செல்லும். ஆனால் கர்த்தர் அதை செய்து முடிப்பார்.
செய்து முடிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். இதற்கு இடையில அநேக பகைக்கிறவர்கள் வரலாம், நெருக்குகிறவர்கள் வரலாம், ஒடுக்குகிறவர்கள் வரலாம். நம்மை ஸ்தோத்திரம் எத்தனையோ ஸ்தோத்திர காரியங்களை செய்து என்னென்னவோ பண்ணி நம்மளை சின்ன பின்னமாக்க வரலாம். ஆனால் பகை ஒரு நாளும் மேற்கொள்ளாது. ஆமென். பகைக்கிறவர்கள் மத்தியில் தான் கர்த்தர் நமக்கு உயர்வு இருக்கிறது. பகைக்கிறவர்கள் மத்தியில் நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் பகைக்கிறவர்கள் மத்தியில் நம்ம முன்னேறி கொண்டே தான் இருப்போம். இறங்க மாட்டோம், அழிய மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பகைக்கிறவர்கள் மத்தியில் இதாயா செஞ்சேன், இதைத்தாயா சொன்னேன், இதைத்தாயா பண்ணேன், இதை பண்ணலான்னு அங்கே போனேன், அங்கே போனாலே பிரச்சனையா இருக்குது. ஸ்தோத்திரம். பகைக்கிறவர்கள் மத்தியில் கர்த்தர் நம்ம தலையை உயர்த்துவார். யோசேப்புக்கு அதுதான் உயர்வு. யோசேப்புக்கு அதை தான் கர்த்தர் செய்தார். யோசேப்புக்கு அதை தான் கர்த்தர் நிறைவேற்றினார். அது நமக்கு உண்டாகும். ரெண்டாவது அவன் வாழ்க்கையில் வந்தது பரியாசம். ரெண்டாவது ஞாபகம் வைத்துக் கொள்ளுவோம், நினைவில் நாம் வைத்துக் கொள்ளுவோம். சோத்திரம். பரியாசம் பண்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே 8வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தம். அம்மா கவனிக்கிறீங்களா? தோத்திரம் எப்படி சொல்றாங்க? நீ எங்கள் ஆளுவாயோ, எங்க மேல துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எம்மா துண்டு பையன்டா, நீ வீட்டிலேயே நீ தான் கடைசி. தோத்திரம். நீ தான் சின்னவன், நான் உங்களை எல்லாரை விட நாங்கள்லாம் பெரியவன். ஆனா நீ எங்களை ஆளுவாயோ? அவன் சொன்ன சொப்பனத்தினுடைய அர்த்தம் அண்ணனுங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அண்ணனுங்களுக்கு புரிஞ்ச உடனே கோபம் வருது. நீ எங்களை துரைத்தனம் பண்ணுவாயோ, எங்களை நீ ஆளுவாயோ, எங்களுக்கு மேலே நீ அதிகாரி ஆயிடுவியோ, நீ அவ்வளோ பெரிய ஆளாயிடுவியோ, அப்போ நான்லாம் உங்ககிட்ட கை கட்டி நிற்கணுமா அப்படின்னு. இப்போ என்னன்னாக்கா, இது கர்த்தர் கொடுத்த சொப்பனம், இது ஆண்டவர் கொடுத்த சொப்பனம். ஸ்தோத்திரம். ஆனால் இதை சகோதரர்கள் பரியாசம் பண்ணினார்கள். ஆமென். அல்லேலூயா. பரியாசம் பண்ணினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். பல நேரத்தில் நம்ம வாழ்க்கை பரியாசமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் பரியாசமாக வச்சிருக்கிறார் நமக்கு தெரியாது. ஏன் வச்சிருக்கிறாருன்னு தெரியாது. ஏன் வச்சிருக்கிறாருன்னு தெரியாது. எதற்காக வச்சிருக்கிறாருன்னு தெரியாது. பரியாசமாக நம்ம ஏன் இருக்கிறோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அந்த பரியாசத்தின் மத்தியில் தான் கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார். நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் கொடுத்தார். பரியாசங்கள் வருதா? ஸ்தோத்திரம். இதை ஏன்பா சின்ன காரியம் தானே, செஞ்சு முடிச்சிட வேண்டி தானே அப்படின்னு வாங்க. ஆனால் அந்த சின்ன காரியத்தை செய்ய நம்ம பல முறை முயற்சி எடுத்திருப்போம், செய்ய முடியாமல் தடைபட்டு போயிருக்கும். எத்தனையோ முறை நம்ம கால் எடுத்து வச்சிருப்போம். ஆனால் ஸ்தோத்திரம், வச்ச காலையை பின்னாடி எடுக்கிற அளவுக்கு சூழ்நிலை இருக்கும். ஸ்தோத்திரம். நம்ம எத்தனையோ முறை நாம் ஜபம் பண்ணியும் முயற்சி எடுத்திருப்போம், உபவாசம் பண்ணியும் முயற்சி எடுத்திருப்போம். எத்தனையோ முறை நாம் ஸ்தோத்திரம் மாம்சத்திலையும் முயற்சி எடுத்திருப்போம், இல்லை மனுஷர்களை நம்பியும் முயற்சி எடுத்திருப்போம். ஆனால் ஒன்றும் கைகூடி இருக்காது, கைகூடி இருக்காது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, தோத்திரம், அந்த பரியாசங்கள் மத்தியில் தான் உனக்கு உயர்வு உண்டு. ஆமே. இதுதான் யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல எதிர்காலம். ஆமே. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு யோசேப்பு. நிறைய இடத்துல பரியாசம் பண்ணப்படுறோமா? சொந்த பந்தத்தில் பரியாசம் பண்ணப்படுறோமா? இவனை பரியாசம் பண்ணுறது கூட பிறந்த சகோதரர்கள். தோத்திரம். நம்ம உறவுகள் மத்தியில் பரியாசம் பண்ணப்படுறோமா? தோத்திரம். ஊர் மக்கள் மத்தியில் பரியாசம் பண்ணப்படுறோமா? ஸ்தோத்திரம். இது அவங்க செய்திருவாங்களா? அவங்களெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நம்மளை பார்த்து 4 பேர் இல்லை 40 பேர் கூட பேசலாம். ஸ்தோத்திரம். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 4 நாள் இல்லை, அவங்க 4 வருஷம் கூட பேசலாம். ஸ்தோத்திரம். 4 வருஷம் பேசினாலுமே கூட கர்த்தர் அதை நாளைக்கே நமக்கு செஞ்சு முடிப்பார். பரியாசம் பண்ற ஆளு கண்ணு முன்னாடியே. அல்லேலூயா. ஆமென். எலியாவை பார்த்து அதை பரியாசம் பண்றாங்க, பாகால் தீர்க்கதரிசிங்க. தோத்திரம். ஆனா தோத்திரம், கர்த்தர் எலியாவின் ஒரே ஒரு ஜெபத்துக்கு தோத்திரம் கர்த்தர் பதிலை கொடுத்தார். ஆமென். பரியாசங்கள் வருகிறது, பரியாசங்கள் பெருகுகிறது. நம்ம பரியாசத்தை பார்த்து பார்த்து நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். தோத்திரம். பரியாசத்தை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் விடுகிறோம். பரியாசத்தை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் விடுகிறோம். ஒரு நடக்கலைன்னா பரியாசம் பேசுவாங்க. ஒரு திருமணம் நடக்கலைன்னா திருமண வயது பரியாசம் பேசுவாங்க. கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலைன்னா அதுக்கு ஒரு பரியாசம் பேசுவாங்க. ஸ்தோத்திரம். ஒரு வியாதி பலவீனம் வந்துட்டா அதுக்கு ஒரு பரியாசம் பேசுவாங்க. ஸ்தோத்திரம்.
ஆசீர்வாதமாக இருந்து கொஞ்சம் ஆசீர்வாதம் இழந்து போயிட்டாங்கன்னாக்கா அதுக்கு ஒரு பரியாசம் பேசும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நல்ல வேலையில் இருந்துட்டு ஒரு வேலை இல்லாமல் இருந்தால் அதுக்கு ஒரு கூட்டம் பரியாசம் பேசும். 10 ரூபாய் சம்பாதித்து விட்டு ஸ்தோத்திரம் 10 காசு சம்பாதிக்க முடியாத நிலையில் இருந்தால் அதுக்கு ஒரு கூட்டம் பரியாசம் பேசும். அன்னைக்கு பார், அன்னைக்கு நல்லா சம்பாரிச்சாங்கள, அன்னைக்கு நல்லா எப்படி இருந்தாங்க, இப்போ பத்தியா யாருன்னா மதிக்கிறாங்களா பார், யாருன்னா மதிக்கிறாங்களா பத்தியா, யாருன்னா சீன்றாங்களா பத்தியா, யாருன்னா திரும்பி பார்க்குறாங்களா பத்தியா. ஸ்தோத்திரம். அவனுக்கு வேணும். அப்போ இருக்கும்போது அவனுக்கு கண்ணை மறைச்சது இல்லை. இப்போ பாரு, ஸ்தோத்திரம், பரியாசம் பேசுறது எப்படி ஒன்றாலும் பேசும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி நல்லா இருந்தால் கூட பத்தியா வாழ்வு வந்துடுச்சு பாரு, அதுக்கு மாற்ற பேக்கை பற்றியா, போடுற துணியை பற்றியா. நல்லா இருந்தாலும் ஒரு பரியாசம் பேசுவாங்க, நலம் தப்பி கெட்டு போனாலும் ஒரு பரியாசம் பேசுவாங்க. அல்லேலூயா. பரியாசம் பேசுகிற கூட்டம் பரியாசம் பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் தோத்திரம், நம்ம குறித்து யாரெல்லாம் என்ன பரியாசம் பேசினாலும் ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், தேவன் நம் தலையை உயர்த்துவார். யோசேப்புக்கு நல்ல எதிர்காலத்தை தான் கொடுத்தார். பரியாசத்தை கண்டு யோசேப்பு பயப்படவும் இல்லை, கலங்கவும் இல்லை. ஸ்தோத்திரம். ஏன்னாக்கா முதல் சொப்பனத்தை கண்டு சொல்கிறான் 7ஆம் வசனத்தில், ஸ்தோத்திரம். இப்போ 8ஆம் வசனத்தில் பரியாசம் பண்ணுறான். மறுபடியும் அவன் 9ஆம் வசனத்தில் 2வது சொப்பனத்தை கண்டு சொல்கிறான். அப்படின்னா என்ன? முதல் முறையே சொன்னேன், அதுக்கே பரியாசம் பேசுகிறாங்க சகோதரர், அதுக்கே ஏளனம் பேசுகிறாங்க, அதுக்கே ரொம்ப சீப்பாக பேசுகிறாங்க, தரக்குறைவாக பேசுகிறாங்க. நம்ம எதுக்கு அடுத்ததையும் போய் சொல்லணும் அப்படி நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. பரியாசம் பேசுகிறவன் கையிலேயே மறுபடியும் போய் சொல்கிறான் 2வது சொப்பனத்தை கண்டு. அல்லேலூயா, ஆமென். பரியாசங்கள் பெருகும் போது தான் உயர்வு பெருகும். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம பரியாசங்கள் யார் பண்ணுறாங்களோ, பரியாசம் எங்கே இருக்கிறதோ அந்த பரியாசத்தின் மத்தியில் தான் கர்த்தர் நம்ம உயர்வை தீர்மானித்து வச்சிருக்கிறாரு. அது நமக்கு புரியாது. ஸ்தோத்திரம். பரியாசம் பண்ணுறவனை ஏன் வச்சிருக்கிறாருனாக்கா, ஸ்தோத்திரம், அவன் இன்னைக்கு பரியாசம் பண்ணட்டும், நாளைக்கு அந்த பரியாசம் பண்ணவன் உன் உயர்வை கண்டு அவன் ஸ்தோத்திரம் அப்படியே ஸ்தோத்திரம் வாய் மேலே விரலை வச்சு அவன் உன்னை பார்த்து வியந்து போகணும். ஆமென், அல்லேலூயா. அந்த பரியாசம் பண்ணினவன் அறிவான், ஸ்தோத்திரம், உன்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை. அந்த பகைத்தவர்கள் அறிவார்கள், உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை. அல்லேலூயா. யோசேப்பு கூட கர்த்தராக இருந்ததை நிரூபித்து காட்டினார். ஆமென். பரியாசம் வரும், பகை வரும், ஆனால் உயர்வு ஒன்றும் தடை செய்யாது. அவனுக்கு நல்ல எதிர்காலத்தை தான் கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு எனக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. இந்த பகை பரியாசத்தை பார்த்த உடனே நம்ம மனசில் என்ன தெரியுமா ஆயிரும்? நமக்கு நாமே ஸ்தோத்திரம் ஒரு தடையை போட்டுக்குவோம். எதுக்கு நமக்கு வம்பு, வேணாம் விடு, பார்த்துக்கலாம். நம்ம தலையெழுத்து அந்த மாதிரி இருக்குது, நம்ம நேரம் அப்படி இருக்குது, நம்மளுடைய சகுனம் அந்த மாதிரி இருக்குது, நம்மளே முடிவு எடுத்துக்குவோம். நம்ம பொழப்பு அந்த மாதிரி இருக்குது, நம்ம தகுதி அந்த மாதிரி இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது அப்படி நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. பகையையும் பரியையும் கர்த்தர் ஏன் கொண்டு வந்தாருன்னா, அவனை எதிர்காலத்தை உயர்த்த தான் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவனை உயர்த்தி இந்த பகைத்தவனையும் பரியாசம் பண்ணினவனையும் கொண்டு போய் அவன் முன்னாடி நிறுத்தினார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நடக்கும். ஆமென். இதை கர்த்தர் செய்வார். ஸ்தோத்திரம். 3வது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அவனுக்கு பழி வருது. 3 நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு முன்னாடி இது 3 முன்னாடி நிற்கும். ஆமென், ஸ்தோத்திரம். பகை முன்னாடி நிற்கும், உயர்வு இருக்குதுன்னு புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வது பரியாசம் நிற்கும். ஏன் உயர்வை ஒருத்தனும் தடை செய்யவே முடியாது நினைச்சுக்கிங்க. ஆமென். 3வது பழி சொல் வருது, பழி வருது. 3 பகை, பரியாசம், பழி. வசனத்தை வாசிப்போம். 39ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் போத்திபார் மனைவி அவனை பாவம் செய்ய கூப்பிடுகிறாள். யோசேப்பு மறுக்கிறான், செய்ய மாட்டேன் என்று. ஆனால்
இப்போ 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது அவ போய் ராஜா கிட்ட போட்டு கொடுக்குறா. என்னன்னு போட்டு கொடுக்குறா? ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிக்கிறோம். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது, ஆஹா, உன் வஸ்திரத்தை விட்டுட்டு போயிட்டல்ல, உனக்கு நான் வைக்கிறேன் பார் இப்ப பெரிய பார், தப்பவே நீ முடியாது பார் அப்படின்னு ஸ்தோத்திரம். சரியான பிளான் போட்டு அத்தது செய்கிறார். 14வது வசனத்தை வாசிக்கிறோம். அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டான். வாங்க வாங்க வாங்க, ஏன்னா இப்போ ராஜாத்தி கூப்பிட்றாங்கல்ல, எல்லாம் வந்துடணும். எல்லாரும் வந்த உடனே ஸ்தோத்திரம் எல்லாரும் முன்னாடியே அவனை கூப்பிட்டு அவன் வஸ்திரத்தை கையில் வச்சுக்கின்னு ஸ்தோத்திரம் பாவம் செய்ய நீ சொல்கிறா, நான் செய்ய மாட்டேன்னு அவன் விட்டுட்டு ஓடி போகிறான். அவனை பிடிச்சி இழுத்து அவன் வஸ்திரத்தை அவன் கையில் மாட்டிக்கிச்சு. பரவாயில்ல, வஸ்திரம் போனால் கூட பரவாயில்ல, நான் வெறுமையாக ஓடி போகிறேன்னா ஓடி போயிட்டான். ஆனால் இதாயா எனக்கு சாதகம், உன்னை நான் என்ன பண்ணுறேன் பார், உன்னை நான் என்ன பண்ணுறேன் பார் தோத்துறோம் அப்படின்னு இப்போ என்ன செய்கிறா, எப்படி சொல்கிறா பாருங்களேன். தோத்துறோம், மனிதரை கூப்பிட்டு பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள்ளே கொண்டு வந்தார், அவன் என்னோட சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான், நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். எவ்வளோ பெரிய பொய்யை பார்த்தீங்களா? தோத்துறோம். நம்ம கூட வந்து சரசம் பண்ணும்படிக்குன்னா பிழைக்கும்படிக்கு, வாழும்படிக்கு, தங்கி இருக்கும்படிக்கு, சோத்திரம் ஜீவனம் பண்ணும்படிக்குன்னு அர்த்தம். நம்ம கூட வந்து அடிமையாக வந்தவன் காசு கொடுத்து வாங்கியாந்து 20 வெள்ளி காசு அவன் பயிற்சி போட்டுன்னு நம்ம கூட்டியாந்து வச்சு அவனுக்கு வேலை கொடுத்து சோறு போட்டு தங்க இடம் கொடுத்து துணி கொடுத்து அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறோம், பொறுப்பெல்லாம் கொடுத்து அதிகாரம்லாம் கொடுத்து. ஆனால் இப்போ நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னா அவன் இருக்கிறான் பார், அந்த பொல்லாதவன் அது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம கிட்டேயே வருது. அது நம்ம கிட்டேயே வந்துட்டு அவன் இப்பேற்பட்ட துணிஞ்சு இந்த காரியத்தை செய்கிறான். அப்படின்னாக்கா அவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான் பார். எல்லா வீட்டு மனுஷனை கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் அவனை அவமானப்படுத்துறது மட்டும் இல்லை, அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லை, தோத்துறோம் அவனை எப்படி சொல்கிறான், அவன் செய்யாத தப்பை செய்தான் என்று அவன் மேலே பெரிய பழியை சுமத்துறான். ஆமென், அல்லேலூயா, தோத்துறோம். பெரிய பழியை சுமத்துறான், பெரிய பழியை சுமத்துறான். அந்த கடைசி வார்த்தையை கவனிக்கிறோம். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் என்னிடத்துல வந்தான், நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். தோத்துறோம். எப்பேற்பட்ட பொய்யை பார்த்தீங்களா? பழியை சொல்றதுக்கு பொய்யை எப்படி வேணாலும் சொல்லி பழியை சொல்றான். தோத்துறோம். நான் எங்கே சத்தம் போட்டு கூப்பிட்டான்? கூப்பிடவே கிடையாது. தோத்துறோம். ஆனால் அவன் மேலே பழியை சுமத்துறான், பழியை சுமத்துறான். அவன் பரிசுத்தவான், அவன் ஒரு நீதிமான், அவன் ஒரு உத்தமன், அவன் ஸ்தோத்திர பாவத்துக்கு விலகினவன், தேவனுக்கு பயந்தவன், அவன் பாவம் செய்ய இணங்காமல் விட்டு ஓடினவன், ஸ்தோத்திரம் விலகி ஓடினவன், அவன் வஸ்திரத்தையும் விட்டு விட்டு ஓடினவன், ஸ்தோத்திரம் அவன் தேவனுக்கு அவன் விரோதமாக இதை செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதியாக இருந்தவன். இப்பேற்பட்ட யோசேப்பு ஆனா ஸ்தோத்திரம் போத்திப்பார் அவன் மேலே பழியை சுமத்துகிறாள். செய்யாத குற்றத்துக்கு, இணங்காத தவறுக்கு, ஸ்தோத்திரம் அவளோடு கூட ஒப்பரவாகாத ஸ்தோத்திரம் அந்த ஒரே ஒரு காரணத்திற்கு அவன் மிகுந்த ஒரு பழியை சுமத்தப்படுகிறான். ஆமென், அல்லேலூயா. பல நேரத்தில் நமக்கு அநேக நம்ம மேலே பழியை சொல்லியே ஸ்தோத்திரம் சில லாபத்தை சம்பாதிப்பாங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் நிறைய வேலை ஸ்தலங்களில் நிறைய நடக்கும். ஒரு முதலாளிக்கு முன்னாடி நிறைய நடக்கும், ஒரு சூப்பர்வைசர் முன்னாடி நிறைய நடக்கும். ஸ்தோத்திரம் சில கூட்டங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஸ்தோத்திரம் மற்றவங்க முன்னாடி தன்னை நல்லாளாக காட்டிக்கொள்ள எத்தனை பேரையும் பழியாக்கி விட்டுருவாங்க, பகையாக்கி விட்டுருவாங்க. எத்தனை பேர் மண்ணில் வரனாலும் தப்பு சொல்லிடுவாங்க, குறைய சொல்லிடுவாங்க. ஸ்தோத்திரம் இங்கே யோசேப்புக்கு நடக்கிறத பார்க்குறோம். அவனுடைய வாழ்க்கையில் மூணாவது வந்தது பழி, 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 அநியாயமான பழி, அபாண்டமான பழி. ஆமென், அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம் நாம் பழிக்கு ஆளாக்கப்பட்டால், ஆமென்,
அல்லேலூயா. அந்த பழி சொல்லு, அந்த பழி போட்ட காரியம் எதுவுமே நம்ம உயர்வை தடை செய்யாது, தடையா நிற்காது. அல்லேலூயா. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். உன்னால தான் இது நடந்தது, பிளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களால தான் வந்தது, இவங்களால தான் நடந்தது, இதால தான் ஆச்சு, இவளால தான் ஆச்சு, இவனால தான் ஆச்சு, இவங்க பேசினதுனால தான் நடந்தது, இவங்க இப்படி பண்ணதுனால தான் வந்தது, இப்படின்னு பழி வந்துக்கிட்டே இருக்கும். சின்ன காரியத்துக்கும் பழி, பெரிய காரியத்துக்கும் பழி. உன்னால தான் நான் இப்படி இருக்கிறேன், உன்னால தான் நான் கெட்டேன், உன்னால தான் என் வாழ்க்கை போச்சு, உன்னால தான் என் நிம்மதி போச்சு, உன்னால தான் என் குடும்பம் போச்சு, உன்னால தான் என்னுடைய சோத்திரம் சம்பத்து போச்சு, ஆசீர்வாதம் போச்சு, பணம் போச்சு, பொருள் போச்சு, ஸ்தோத்திரம் உன்னால தான் எனக்கு இருந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். ஸ்தோத்திரம் பழி 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 வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் அந்த பழிக்கு முன்னாடி நமக்கு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். ஆமென். பழி ஜெயிக்காது, ஜெயிக்காது. யோசேப்புக்கு முன்னாடி ஜெயிக்கல, அதெல்லாம் நிக்கல. கர்த்தருடைய வார்த்தை தான் நின்றது. ஆமென். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை பகைக்கப்பட்டு இருக்கலாம். அந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிர்காலம் உண்டு, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, உங்க தலை உயரும். நீங்க ஒருவேளை ஸ்தோத்திரம் பரியாசம் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கலாம், பரியாசம் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஸ்தோத்திரம். அவங்க என்ன பெரிய ஆளா, அவங்க என்ன சொத்து வச்சுக்கிறாங்களா, சுதந்திரம் வச்சுருக்காங்களா, அவங்களால என்ன முடியுமா, அவங்களுக்கு என்ன அது இருக்குதா, அவங்களும் இது இருக்குதா, நீ என்ன ரொம்ப பேசுகிற, உன்னால் என்ன முடியும், நீயே போடுற சோத்தை சாப்பிட்டு ஓரமாக உட்காரு அப்படின்னு பேசுகிற நிலைமைக்கு இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமாம், ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் நம்ம பரியாசத்துக்கு மத்தியில் தான் நமக்கு எதிர்காலத்தை நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பரியாசங்கள் பெருகும், பரியாசம் பெருகுதா, எனக்கு பெரிய உயர்வு இருக்குது, அதான் முடிவு. ஸ்தோத்திரம். பழி செய்யாததுக்கு வரும். ஸ்தோத்திரம். இவன் தான் பண்ணான், இவனால தான் ஆச்சு. பழி 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 வந்துக்கிட்டே இருக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில் இது மூணும் அவனை ஆட்கொண்டது, பயங்கரமாக ஆட்கொண்டது, பயங்கரமாக ஆட்கொண்டது, பயங்கரமாக ஆட்கொண்டது. அவனை வசனம் புடமிட்டது. ஆமாம். ஸ்தோத்திரம். 105ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இந்த யோசேப்பை குறித்த சம்பவம் மறுபடியும் அங்கே சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. வசனம் அவனை புடமிட்டதான், அவனை கொடுத்த தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும். சில நேரத்தில் நமக்கு சில வசனங்கள் வந்த உடனே புடமிடும், புடமிடும். ஆமாம். சில வார்த்தைகள் புடமிடும். ஏன் புடமிடுது, எதுக்கு புடமிடுது? அது நல்ல பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்க போகுது, அதனால புடமிடுது. ஆமாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பகைகள் வரும்போது நமக்கு உயர்வு உண்டு, பரியாசங்கள் வரும்போது உயர்வு உண்டு. ஸ்தோத்திரம். பழி சொல்கள் ஸ்தோத்திரம் வரும்போது நமக்கு உயர்வு உண்டு. இதை கர்த்தர் நிச்சயம் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நல்ல எதிர்காலத்தை நம்ம பெற வேண்டுமான்னு சொன்னா இந்த 3 படியை நம்ம கடந்து போயே ஆக வேண்டும். யோசேப்பு இது 3த்தையும் கடந்து தான் சென்றான். ஆமாம். அதனால இது 3த்தையும் கடக்கும்போது எந்த மனிதனாலையும் சந்தோஷமாக கடக்க முடியாது, எந்த மனிதனாலையும் சந்தோஷமாக கடக்க முடியாது. ஒரு பகையை சந்தோஷமாக கடக்க முடியுமா? ஒருத்தர் நம்மளை பரியாசம் பண்ணுறான், சந்தோஷமாக கடக்க முடியுமா? ஒருத்தர் நம்மளை பழி சுமத்துறான், சந்தோஷமாக கடக்க முடியுமா? முடியவே முடியாது. சங்கடமாக தான் இருக்கும், முள்ளு மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும், பாதை ரொம்ப கரடுமுரடாக தான் இருக்கும், வாழ்க்கை ரொம்ப அப்படியே நலிவு சுழிவு மெலிவாக தான் இருக்கும். ஆனால் அதில் தான் கர்த்தருடைய தரிசனம் உண்டு, அதில் தான் கர்த்தருடைய மேன்மை உண்டு, அதில் தான் கர்த்தர் கொடுக்கிற உயர்வு உண்டு, அதில் தான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபித்தார். அது அந்த 39ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் வசனத்தை திருப்பி வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். 2வது வசனத்தில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. தோத்திரம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார், இது அவன் எஜமானும் காண்கிறான். அல்லேலூயா. பாருங்களேன், அவன் எங்கெல்லாம் ஸ்தோத்திரம் இந்த பகைக்கப்பட்டானோ, பரியாசம் பண்ணப்பட்டானோ, பழி சுமத்தப்பட்டானோ, இவங்க எல்லாமே அவனை பார்க்குறாங்க. தோத்திரம். இவன் கூட கர்த்தர் இருக்கிறார், இவன் செய்யறதெல்லாம் நடக்குது, இவன் பண்ணுறதெல்லாம் வாய்க்க பண்ணுது. தோத்திரம். இவன் எங்கே இருக்கிறானோ அங்கே ஒரு ஆசீர்வாதம் வருது. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். 5வது வசனத்தில் அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கியதன் முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார், வீட்டிலும் வெளியிலும்
அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. யாரால இருந்தது? யோசேப்பால இருந்தது. யாரால இருந்தது? யோசேப்பால வந்தது. ஆனா இவன் யாரு? குற்றவாளி. இவன் யாரு? குற்றவாளி, பழி சுமத்தப்பட்டவன். இவன் யாரு? அவமானத்தை சந்தித்தவன். இவன் யாரு? அசிங்கத்தை சந்தித்தவன். இவன் யாரு? வெட்கப்படுத்தப்பட்டவன். இவன் யாரு? சிறைக்கு போனவன். இவன் யாரு? ஸ்தோத்திரம், செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்தவன். இவன் யாரு? சொப்பனத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பகைக்கப்பட்டவன். இவன் யாரு? ஸ்தோத்திரம், பரியாசம் பண்ணப்பட்டவன். ஸ்தோத்திரம், கர்த்தர் இவனை வச்சுதான் என்ன செஞ்சாரு? அந்த தேசத்தையே ஆசீர்வதித்தார். அந்த ராஜாவையே ஆசீர்வதித்தார். அவனை மட்டுமா? அவன் வீட்டையே ஆசீர்வதித்தார். அவன் வீட்டை மாத்திரமா? அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். நிரூபித்து காட்டினார் பாரு கர்த்தர், நான் அவன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் நிரூபித்து காட்டினார், அவன் கூட இருக்கிறேன். பகை வருதா? கர்த்தர் தான் நிரூபித்து காட்டுவார் நம்ம கூட தேவன் இருக்கிறார்னு. பரியாசம் வருதா? உன் கூட நான் தான் இருக்கிறேன்னு கர்த்தர் நம்மளை நிரூபித்து காட்டுவார். பழி சொல்லு வருதா? ஸ்தோத்திரம், பழிய போடுறாங்களா? கர்த்தர் நிரூபித்து காட்டுவார், உன் கூட நான் இருக்கிறேன் என்பதை. அல்லேலூயா. அப்ப யாரு ஜெயிப்போம்? நாம ஜெயிப்போம். அல்லேலூயா. யாருக்கு நல்ல முடிவு உண்டு? நமக்கு நல்ல முடிவு உண்டு. யாருக்கு நல்ல எதிர்காலம் உண்டு? நமக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. யாருக்கு நல்ல ஆசீர்வாதம் உண்டு? நமக்கு நல்ல ஆசீர்வாதம் உண்டு. யாருடைய தலை உயர்த்தப்படும்? நம்முடைய தலை உயர்த்தப்படும். அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம் யோசேப்புக்கு கொடுத்த உயர்வை இந்த காலை வேளையில் நமக்கு கொடுப்பார். மறந்துடாதீங்க, பகைகள் எழும்போம், பரியாசங்கள் எழும்போம், ஸ்தோத்திரம் பழிகள் எழும்போம். கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் உயர்த்துவார். நம்ம எழும்பி நின்று கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, காலை வேலைக்காய் துதிக்கிறோம் ஐயா. நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவனை பகைத்தார்கள், இந்த வார்த்தையை நிமித்தம் பகைத்தார்கள், முன்னிலும் அதிகமாய் பகைத்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். நீ எனக்கு மீது துரைத்தனம் பண்ணுவாயோ?